ஹலோ நண்பா, வணக்கம். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 7ல் இருக்கிற ஜிது கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம். இதை நம்ம கற்றலில் சுதந்திரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ ஜிது கிருஷ்ணமூர்த்தி நமக்காக ப்ரொவைட் பண்ணின இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். இவங்க 11th May 1895 ஆந்திர பிரதேஷில் மதனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பிறந்தாங்க. இவங்க ஒரு ஃபிலாசபர். இவங்களுடைய தாட் எல்லாமே ரொம்ப மாடர்னாக இருந்தது. மாடர்ன் இந்தியாவில் நம்ம வாழணும்னா எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம எதிர்கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க நிறைய விஷயங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனைகளும் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு வாழணும் அப்படின்னும் இவங்க பேசியிருக்காங்க. ஸோ வி ஆர் காலிங் ஹிம் ஆஸ் மாடர்ன் இந்தியன் திங்கர். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ ரைட்டர், புக்ஸ் எழுதியிருக்காங்க, அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒரேட்டர். ஆன்மா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. லைக் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இவங்களுடைய தாட் இருந்தது. அண்ட் இதை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிற ஆற்றல் இருந்ததுனால இவங்களை நம்ம ஓரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் நேம் இஸ் நாராயணையா, மதர்ஸ் நேம் இஸ் சஞ்சீவம்மா. At age 15, he went with daughter Annie Besant to England with his brother and stayed for 10 years. ஸோ இவருடைய 15 வயது அந்த காலகட்டத்தில் டாக்டர் ஆனி பெசன்ட் அம்மையார் இவரை தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவரையும் இவருடைய பிரதரையும் இங்கிலாந்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. டாக்டர் ஆனி பெசன்ட் தென் பிரசிடெண்ட் ஆஃப் த திசோஃபிக்கல் சொசைட்டி. ஸோ டாக்டர் ஆனி பெசன்ட் அம்மையார் அந்த சமயத்தில் ஒரு திசோஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சபையோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அதை நம்ம தமிழில் இந்து பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆனி பெசன்ட் அம்மையார் திசோஃபிக்கல் சொசைட்டின்னு அழைக்கப்படுற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்த அந்த காலகட்டம் இது. இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் இன் த ஈஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் இன் த ஈஸ்ட், இதை நம்ம OSE அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய பல கண்ட்ரீஸ்லேருந்தும் பீப்புள் இதில் மெம்பராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வைடான ஒரு ஆர்கனைசேஷன் தான் த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்ததுன்னா இந்தியாவில் வாரணாசியில் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் எப்போ செயல்பட்டிருக்கு அப்படின்னா ஃப்ரம் 1911 to 1927. ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னா பை த லீடர்ஷிப் ஆஃப் திசோஃபிக்கல் சொசைட்டி. ஓகே, திசோஃபிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்ட் யாருன்னு படித்தோம், டாக்டர் ஆனி பெசன்ட்னு படித்தோம். அந்த திசோஃபிக்கல் சொசைட்டியால் தான் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் துவக்கப்பட்டிருக்கு. எப்போ? 1911. ஓகே, ஸோ 1911 துவங்கி 1927 வரைக்கும் இது செயல்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ எதற்காக இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஃபார் த அரைவல் ஆஃப் அ ரெப்யூட்டட் என்டிட்டி, த வேர்ல்டு டீச்சர் ஆர் மேட்ரியா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஒரு வேர்ல்டு டீச்சர் அப்படிங்கிற ஒரு டிவைனான பர்சனாலிட்டி நம்ம வேர்ல்டுக்கு வர போகிறாங்க. அவங்களுடைய வருகைக்கு நம்ம வேர்ல்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதற்காக தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய கண்ட்ரியிலேருந்து நிறைய பீப்புள் மெம்பராகவும் இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், அந்த ஆர்கனைசேஷனுடைய பெயர் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் இன் த ஈஸ்ட். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாரணாசியில் லொக்கேட் ஆகி இருந்திருக்கு. இது செயல்பட்ட வருடம் 1911 1927 வரைக்கும். அண்ட் இது யாரால் துவக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பை த திசோஃபிக்கல் சொசைட்டி, இந்த இந்து பிரம்ம ஞான சபைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனால் துவக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது எதற்காக துவக்கியிருக்காங்க அப்படின்னா ஃபார் ப்ரிப்பேரிங் த வேர்ல்டு, இந்த வேர்ல்டை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து தயார்படுத்துறதுக்காக. எதற்காக அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியோடைய வருகைக்காக. ஒரு டிவைன் அப்சல்யூட் பர்சனாலிட்டி வந்து வர போகிறாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக இந்த வேர்ல்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டிவைன் பர்சனாலிட்டியோட பெயர் என்ன அப்படின்னா த வேர்ல்டு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது
இந்த வேர்ல்டு டீச்சர் யார் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் இல்லையா, ஜிது கிருஷ்ணமூர்த்தி, அவங்க தான் இந்த வேர்ல்டு டீச்சர் அப்படின்னு டாக்டர் ஆனி பெசன்ட் அம்மையார் வந்து ப்ரோக்ளைம் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த திசோஃபிக்கல் சொசைட்டியிலேருந்து அவங்க கணிச்சு சொல்கிறாங்க, ஜிது கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் இந்த வேர்ல்டு டீச்சராக இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ரொம்ப சின்ன வயசுலேயே, இந்த 16 இயர்ஸ்லேயே ஜிது கிருஷ்ணமூர்த்தி அவங்கள இந்த ஓஎஸ்சி அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டாக நியமிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறவங்க ஜிது கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய 16 இயர்ஸில் எடுத்த பிக்சர். ஸோ டாக்டர் ஆனி பெசன்ட் proclaimed that Krishnamurti was to be the world teacher. So they made young Krishnamurti as the head of OSC. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணின அந்த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஜிது கிருஷ்ணமூர்த்தியை இப்போ ஹெட்டாக நியமிச்சாச்சு. ஓகே, அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் எப்போ துவங்குச்சு? 1911. 1911 1927 வரைக்கும் ஜிது கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய தலைமையில் இது செயல்பட்டுட்டு வந்திருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த 1929 ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் இருக்குது. But in 1929, Krishnamurti renounced his role, dissolved the OSC organization and returned all the money, fund and donations to the respective organization and the people. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 1927 வரைக்கும் செயல்பட்டுட்டு இருந்த இந்த ஆர்கனைசேஷனை 1929 கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய தலைமை பொறுப்பை வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுலேருந்து விடுபட்டுட்டு இந்த பெரிய ஆர்கனைசேஷன், இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனையே டிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னது, டிசோஷியேட் பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த ஆர்கனைசேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது 1929 வந்து நடந்த இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வு. ஓகே, அண்ட் இந்த ஆர்கனைசேஷனுக்காக டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஃபண்ட், மணி, டொனேஷன் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஜிது கிருஷ்ணமூர்த்தி அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் பீப்புளுக்கும் ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷனுக்கும் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த பீரியட்லேருந்து அவங்க இறக்குற காலகட்டமான 17th February 1986 வரைக்கும் அந்த 60 இயர்ஸும் இந்த ஜிது கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, he addressed public gathering, பெரிய பெரிய கூட்டங்கள், மக்கள் கூட்டங்களுக்கு போய் இவங்க வந்து அவேர்னஸாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. எதை பற்றி அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, the need for a radical change in the mankind. ஓகே, ஸோ the topic is about the need for radical change in the mankind. இந்த ஹியூமன் கைண்ட் இருக்காங்கல்ல, இவங்கக்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக எமர்ஜென்சியாக சில சேஞ்சஸ் தேவைப்படுது. அந்த சேஞ்சஸை பண்ணினா தான் ஹியூமன்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்போ அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு போய் இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த ஆர்கனைசேஷனை டிசால்வ் பண்ணதுக்கு அப்புறமாக டாக்டர் ஆனி பெசன்ட் அம்மையார் கூட சேர்ந்து நிறையா ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனுக்கு கீழே நிறையா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த ஆர்கனைசேஷனை டிசால்வ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு இந்த மாதிரி ஆர்கனைசேஷனாலேயோ இல்லை ஒரு பர்சனை நம்ம கடவுள் அப்படின்னு நம்புறதுனாலையோ, தீர்க்கதரிசின்னு நம்புறதுனாலையோ சொசைட்டிலையும் எந்த சேஞ்சஸும் ஏற்பட போகிறது கிடையாது. இப்போ சொசைட்டியில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னா we have to bring the changes in the schools. ஸோ ஸ்கூலில் வந்து சேஞ்சஸ் கொடுக்கும் பொழுது அந்த சைல்ட்ஹுட்லேருந்தே அந்த சைல்டு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது சொசைட்டிலேயும் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி திசோஃபிக்கல் ஆர்கனைசேஷன், திசோஃபிக்கல் சொசைட்டி மூலமாக நம்ம விஷயங்களை பரப்புறதுக்கு பதிலாக ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து ஸ்கூல்லையே நம்ம வந்து விஷயங்களை நல்லபடியான ரேடிக்கல் சேஞ்சஸ் அண்ட் மேன்கைண்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. Krishnamurti regarded globally as one of the greatest thinkers and religious teacher. He talked about problems of living in modern society. நம்ம இவங்களை வந்து மாடர்ன் திங்கர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான ரீசன் வந்து மாடர்ன் சொசைட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றியும் அதை எதிர்கொள்ள வேண்டிய விதத்தை பற்றியும் இவங்க நிறையா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் சொசைட்டியில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், லைக் வயலன்ஸ்,
வன்முறை இருக்குது, கொரப்ஷன் ஊழல் இருக்குது, அண்ட் சர்ச் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ். ஒரு பர்சன் வந்து அவனுடைய செக்யூரிட்டிக்காகவும் அவனுடைய ஹாப்பினஸ்க்காகவும் தேடி தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. செக்யூரிட்டி மேபி லைக் மணி, ரிலேஷன்ஷிப், லவ் ஆர் வாட் எவர் இட் இஸ், இது எல்லாத்தையும் தேடி தேடி போகிறதும் அண்ட் சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்காகவும் அவன் ஏங்கிட்டு ஓடுறதும் இது வந்து அந்த சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் நீட் ஃபார் மேன்கைண்ட் டு ஃப்ரீ ஃப்ரம் இன்னர் பர்டன்ஸ் ஆஃப் ஃபியர், ஆங்கர், ஹர்ட், சாரோ அண்ட் நீட் ஃபார் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன இருக்குது? ஃபியர், ஆங்கர், ஹர்ட், சாரோ. பயம் ஒரு பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்ஷியட்டி இருக்கும், அண்ட் அவங்க வந்து ஒரு ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு வருத்தத்தோடு வாழலாம். இப்படி இந்த மாதிரி மாடர்ன் சொசைட்டியில் வயலன்ஸ், கொரப்ஷன், இன்செக்யூரிட்டி, சேட்னஸ் இப்படிங்கிற ப்ராப்ளம் போக ஒவ்வொரு ஹியூமனுக்கும் தனிப்பட்ட மாதிரி பயம் இருக்குது, அந்த மாதிரி ஹர்ட்டான ஒரு வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கில் கஷ்டத்தில் தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா, பை டீப்லி மெடிடேட்டிவ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி ஆஃப் டெய்லி லைஃப். நம்மளுடைய லைஃப்பில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வரணும். அந்த ரேடிக்கல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் மேன்கைண்ட்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, வி ஹாவ் டு இன்வால்வ் அவர் செல்ஃப் இன் ஸ்பிரிச்சுவல் as well as meditation. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் மெடிடேஷன்லேயும் நம்மளை இன்வால்வ் பண்ணும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட க்ரீவன்சஸ், இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்க முடியும். ஓகே, இதுதான் இவங்களுடைய கோட்பாடு. இந்த நீட் ஃபார் ரேடிக்கல் சேஞ்ச் இன் மேன்கைண்டில் இவங்க எடுத்துரைச்சது. அண்ட் தென் கிருஷ்ணமூர்த்தி பிலாங்ட் டு நோ ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன். எந்த ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்லேயும் இவங்க மெம்பராக இல்லை. அண்ட் எந்த ஒரு ஐடியாலஜியும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணலை, அண்ட் எந்த ஒரு பாலிட்டிக்ஸையும் இவங்க வந்து பேசலை. இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, டு கெட் ரிட் ஆஃப் த மேன்மேட் பிலீஃப். மேன்மேட் பிலீஃப்ஸ் இருக்கு இல்லையா, தேவையில்லாத மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி பிலீவ்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கும், அண்ட் லைக் நேஷ்னலிஸ்டிக் சென்டிமெண்ட், நம்மளுடைய பேட்ரியாட்டிசம் இருக்குது, அண்ட் செக்டேரியனிசம் அப்படின்னு சொல்லப்படுற சில செக்டார்ஸில் நம்ம வந்து ஒட்டிகிட்ருக்கிறோம். லைக் இட் மேபி லைக் ரிலீஜியன் ஆர் பிலீஃப் ஆர் வாட் எவர் இட் இஸ். நம்ம ரிலீஜியனை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸை வந்து முன்னேற விடாமல் கட்டி போடுறதுக்காக நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. நம்ம நேஷன் மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறுதலான ஒரு பேட்ரியாட்டிசம், ஒரு வெறித்தனமான பேட்ரியாட்டிசம் இருக்குது. அண்ட் அதை வந்து நம்ம நேஷ்னலிஸ்டிக் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த செக்டேரியானிசம் அப்படின்னா சில ரிலீஜியனோடையோ இல்லை சில அமைப்புகளோடையோ சில கொள்கைகளோடையோ நம்ம வெறித்தனமாக ஒட்டி போயிருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணோன்னா நம்மளால் அடுத்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஜிது கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எந்த ஒரு பாலிட்டிக்ஸை பற்றியும், எந்த ஒரு ரிலீஜியனை பற்றியும், இல்லை எந்த ஒரு ஐடியாலஜி பற்றியுமே நமக்கு ப்ரீச் பண்ண வரலை. ஆனால் நம்ம ஹியூமன்ஸை கெட்டி போட்டு வச்சுருக்கிற இந்த தேவையில்லாத மேன்மேட் பிலீவ்ஸ், நேஷ்னலிஸ்டிக் சென்டிமெண்ட் அண்ட் இந்த செக்டேரியானிசம், இதிலேருந்து நம்மெல்லாம் விடுபட்டு வெளியே வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் ஹி வாண்ட்ஸ் டு பில்ட் அ குட் சொசைட்டி. இந்த குட் சொசைட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு முக்கியம். இந்த ஜிது கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய ஒரு முக்கியமான எண்ணம் என்னென்னா, சொசைட்டியில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். ஸோ வி வாண்ட் டு பில்ட் அப் அ குட் சொசைட்டி. மேன்கைண்டில் சேஞ்சஸ் கொண்டு வரும்பொழுது வி ஆர் ஏபிள் டு பிரிங் அ குட் சேஞ்ச் இன் த சொசைட்டி. ஸோ சொசைட்டி இஸ் த need for changes in the society is very important. Society should be very good. அப்போ தான் நம்மளால் வந்து சொசைட்டியில் வாழ முடியும். ஸோ என்னென்னா, யூ ஆர் த ரெப்பாசிட்டரி ஆஃப் த ஹியூமனிட்டி. ரெப்பாசிட்டரி அப்படின்னா ஸ்டோரிங் பிளேஸ். நம்ம ஹியூமனிட்டியோடைய உறைவிடம் நம்ம தான். யூ ஆர் த வேர்ல்ட் அண்ட் த வேர்ல்ட் இஸ் யூ. ஸோ நம்ம சேஞ்சஸ் நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது தான் சொசைட்டிலே நம்மளால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது. ஸோ a good society should be there in which caste, class, linguistic and regional divisions should not be there. ஸோ குட் சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி பாக பிரிவினைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைக் கேஸ்டால், இல்லை ஒரு ரிலீஜியனால், இல்லை லிங்குவிஸ்டிக் அவங்களுடைய லாங்குவேஜஸால்,
இல்லை அவங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி பிரிவுகள், ரீஜனல் டிவிஷன்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி பிரதர்ஹுட்டாக ரொம்ப எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடியது தான் ஒரு குட் சொசைட்டின்னு இவங்க சொல்கிறாங்க. குட் சொசைட்டி இஸ் டிவாய்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ் ஆர் டைச்சட்டாமிக்ஸ். ஸோ எந்த மாதிரி தேவையில்லாத கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், இதெல்லாமே இல்லாத ஒரு நல்ல சொசைட்டியை தான் இவங்க குட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த குட் சொசைட்டியை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, பை ரைட் எஜுகேஷன். சில்ட்ரனுக்கு ஸ்கூலில் நம்ம ரைட்டான எஜுகேஷனை நம்ம கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் எஜுகேஷனிஸ்ட் படிச்சுட்ருக்கோம் இல்லையா. நம்ம மகாத்மா காந்திஜி படித்தோம். அவங்க நமக்கு ப்ரப்போஸ் பண்ண எஜுகேஷன் பேர் பேசிக் எஜுகேஷன். அப்புறம் ரவீந்திரநாத் டாகூர் படித்தோம். அவங்க நமக்கு கொடுத்த எஜுகேஷன் நேச்சர் எஜுகேஷன். அண்ட் தென் நம்ம அரபிந்தோ கோஷ் படித்தோம். அவங்க நமக்கு ப்ரப்போஸ் பண்ண எஜுகேஷன் இன்டெக்ரல் எஜுகேஷன். அதில் யோகா அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்கிற அந்த ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோடைய மோட்டிவேஷனில் உருவான எஜுகேஷன் ரைட் எஜுகேஷன். ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ரைட் எஜுகேஷன்னா சரியான எஜுகேஷன் ஸ்கூலில் கொடுக்கணும். ஸோ ரைட் எஜுகேஷன் ஷுட் பிரிங் த செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் நோயிங் அண்ட் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது தெரிஞ்சுக்கணும், எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் எனக்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் உணரணும். ஸோ யாருக்கோ ஒருத்தங்களுக்காக படித்து நம்ம எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி நம்ம போகிறது கிடையாது. ஸோ ஒரு சைல்டை நம்ம மார்க் பேசிஸ்லேயோ இல்லை அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் பேசிஸ்லேயோ நம்ம அவனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் அவன் என்ன ப்ரொஃபஷனுக்கு போகிறான் அப்படிங்கிறத வச்சும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எஜுகேஷனில் ஹீ வாண்ட்ஸ் டு ரியலைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். அவனுடைய செல்ஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவன் செய்கிறது தான் ரியல் எஜுகேஷன். ஸோ ரியல் எஜுகேஷன் மீன்ஸ் ட்ரூ சென்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைஃப் ஆஸ் அ ஹோல். ரைட் எஜுகேஷன் இஸ் டு கிரியேட் த பர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட் so that children can develop their fullest potential and can be a complete human being. ஸோ ரைட் எஜுகேஷனில் ஹியூமன்ஸ் நம்ம சில்ட்ரனை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணுறோம். ஒரு முழுதான ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம அவங்கள உருவாக்குறோம். ஸோ அந்த சைல்டுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், என்னெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா, செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், அவங்கள பற்றி அவங்களுக்கான ஒரு உணர்தெல்லாம் கொடுக்குறோம். அவேக்கனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நல்ல இன்டெலிஜென்ட்டான விஷயங்களை எப்படி சிந்திக்கிறது. ஓகே, சில பிள்ளைங்களுக்கு சிந்திக்கவே தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ எதை சிந்திக்கணும், எதை இக்னோர் பண்ணணும், எப்படி சிந்திக்கணும், அதை எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது we can bring a intelligent kid. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் செல்ஃப். இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், நம்ம என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தினா நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படி இந்த சைல்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா அபவுட் சொசைட்டியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய மேன்மேட் பிலீஃப்ஸும் தேவையில்லாத கருத்துக்கள் இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு ஒரு நியூ சொசைட்டியை உருவாக்குறது, அதான் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது எப்படி உருவாகும்னா ஒன்லி பை ப்ரிப்பேரிங் தி சில்ட்ரன். ஸோ சைல்டுக்கு நம்ம இந்த மாதிரி குட் எஜுகேஷன் கொடுக்கும்போது, ரைட்டான எஜுகேஷன் கொடுக்கும்பொழுது குட் சொசைட்டி உருவாகும். ஓகே, இது எல்லாமே இந்த ரைட் எஜுகேஷனுக்கு கீழே இவங்க சொன்னது. Right education means process of self-knowing and self-discovery to know the working of the mind, its conditioning, fears and dislikes and likes. ஸோ இதில் நம்ம செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் நோயிங் அண்ட் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த லைனில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட் எஜுகேஷனில் அந்த சைல்டு அவனை பற்றியே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவனுடைய மைண்டு என்னென்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும், லைக்ஸ், அவனுக்கு என்ன பிடிக்காது, டிஸ்லைக்ஸ், அண்ட் அவனுடைய மெயினான பயம், இன்செக்யூரிட்டி என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு அவங்கள அனலைஸ் பண்ணிக்கிறது. அண்ட் ஹீ டிட் நாட் சப்போர்ட் ஃபார்மல் அண்ட் கன்வென்ஷனல் எஜுகேஷன். ஸோ நம்ம தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை நம்ம எக்ஸாமில் எழுதிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மலான ஒரு கன்வென்ஷனலான எஜுகேஷனை இவர் சப்போர்ட் பண்ணவே இல்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜிது கிருஷ்ணமூர்த்தி டிட் நாட் சப்போர்ட் ஃபார்மல் கன்வென்ஷனல் எஜுகேஷன்.
His concepts are different. He supported right education. இந்த ரைட் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்மல் அண்ட் கன்வென்ஷனல் எஜுகேஷனுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் என்னது? ரைட் எஜுகேஷன். ஓகே, and this is the photograph of Jiddu Krishnamurti taken along with Annie Besant, Dr. Annie Besant அம்மையார். ஓகே, நான் இந்த ஜிது கிருஷ்ணமூர்த்தி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற சில கருத்துக்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதில் கரிக்குலம் எப்படி இருக்கணும், ஸ்கூல் எப்படி இருக்கணும், டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். கரிக்குலம் ஷுட் பி ரீஃபார்மேட்டிவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ். கரிக்குலம் சைல்டுக்கு நம்ம கொடுக்குற அந்த கரிக்குலம் வந்து ரிஃபார்மேட்டிவாக இருக்கணும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ், நல்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ஒரு கரிக்குலமாக இருக்கணும். அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ரிசர்ச் ஒர்க்கை பற்றி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நியூ டெக்னாலஜிஸ் இப்போ கரண்ட்டாக என்னென்ன வந்துட்டுருக்கு எல்லாமே நம்ம சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக ரிசர்ச்சை பற்றி நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். அண்ட் டெவலப் ஒர்க் எஃபிஷியன்சி, அந்த சைல்டோடைய ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக மேக்ஸிமம் அவுட்புட் எப்படி கொடுக்கணும்னு நம்ம வந்து சொல்கிறது. அண்ட் என்கரேஜ் பேட்ரியாட்டிசம். ஸோ இந்த எஜுகேஷன் மூலமாகவே அந்த சைல்டுக்கு வந்து பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்றை வந்து நம்ம வந்து தூண்டி விடணும். ஸோ எஜுகேஷனுங்கிறது புக்கு மட்டும் கிடையாது, ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதா இருக்கணும். ஸோ ஹீ சப்போர்ட்டட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன். டெக்னாலஜி பற்றியும் படிக்கிறோம், ரிசர்ச் பற்றியும் படிக்கிறோம், மேக்ஸிமமாக எப்படி அவுட்புட் கொடுக்குறதுன்னு நம்ம கற்றுக்குறோம். அண்ட் தென் பேட்ரியாட்டிசமும் படிக்கிறோம். அண்ட் நம்ம லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம படிக்கிறோம். அண்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாயை திறந்து கிளாஸ் ரூமில் பேசுகிறது, அது நிறைய இடத்துல நடக்காது. நிறைய பசங்க பேசுகிறது இல்லை, நிறைய பசங்க நல்லா பேசுவாங்க. ஸோ அந்த பேசாமல் இருக்காங்க இல்லையா, அந்த பசங்க வந்து தே கேனாட் எக்ஸ்ப்ரெஸ் தெம் செல்ஃப், அப்படி தானே? ஸோ அந்த கிளாஸ் ரூமில் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும் பொழுது child will open their mouth and discuss with us. So in the self expression of the students is very important according to Jiddu Krishnamurti. அந்த ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறான், அவனுடைய மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் இன்டராக்டிவ் ரிசோர்ஸஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ சைல்டு வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் இன்னோவேட்டிவாக அந்த கிளாஸ் ரூமில் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ நம்மளே ஒரு ஒன் வே டீச்சிங் மாதிரி இல்லாமல் போத் சைட்ஸ் 2 வே டீச்சிங், டீச்சரும் பேசணும், ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக கிளாஸ் இருக்கணும். அண்ட் இந்த கரிக்குலமில் நேஷ்னல் இன்டெகிரிட்டி ஹார்மோனி பற்றி சொல்லணும். நேஷ்னல் இன்டெகிரிட்டி அப்படின்னா எல்லா நேஷன்ஸுக்கு இடையிலையும் நம்ம பிரதர்ஹுட் மெயின்டைன் பண்ணுறது. ஹார்மோனி அப்படின்னா ஒரு சுமூகமான சிச்சுவேஷன், வார் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக எல்லா நேஷன்ஸோடையும் ஒத்து போகிறது மாதிரி ஒரு பிரதர்ஹுட்டை நம்ம வந்து இந்த கரிக்குலம் மூலமாக சில்ட்ரனுக்கு கொடுக்கணும். அண்ட் தென் க்யூரியாசிட்டி, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம வந்து பாடங்களை சொல்லணும். அண்ட் தென் டிஸ்கஷன் மெத்தட் அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் மெத்தட். ஸோ சைல்டை வந்து ஃபியர் இல்லாமல் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லேர்னிங் சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும், நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ டீச்சிங் மெத்தடில் கண்டிப்பாக டிஸ்கஷன் மெத்தட் இருக்கணும். ஸோ அவங்கக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக கொஷின் அண்ட் ஆன்சர் மெத்தட் அங்கே இருக்கணும். கொஷின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒருத்தர் ரைஸ் பண்ணி இல்லை இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணுற மாதிரியோ அங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் அனலைஸ் த சரௌண்டிங்ஸ், திங்க் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரீடம். இப்போ ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு அதுதான் முழுதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட்டாக அந்த சைல்டு திங்க் பண்ணுறதும் அவனுடைய செல்ஃப் ரியலைசேஷனை எடுத்துக்கிறது தான் அந்த ஃப்ரீடமுடைய முழுசாக ஃபுல்ஃபில்லாக அவனுக்கு அந்த எஜுகேஷன் கிடச்சதுக்கான ஒரு நோக்கம். ஓகே, ஸோ அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது லேர்னிங் சிச்சுவேஷனில் எப்படி அமையும் அப்படின்னா அவன் அந்த சரௌண்டிங்கில் இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரிக்குலமில் நம்ம புக்கு தானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதில் இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை, யாரோ சொன்னது தான் அவன் வந்து படிச்சுட்ருக்கான். ஸோ நம்ம வந்து கரிக்குலமில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு இவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் ஆர்ட் ஆஃப் லிசனிங் ஹெல்ப் அஸ் டு கனெக்ட் வித் பீப்புள், ஃபியர்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நாலேஜ் வித்தவுட் லவ் இஸ் ஹார்ம்ஃபுல். எந்த ஒரு நாலேஜும் லவ் இல்லாமல் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து நாலேஜ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு, பட் நமக்கு வந்து நல்ல மனசாட்சி இல்லை, ஒரு ஹியூமனிட்டி இல்லை.
நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மனசாட்சி இல்லை, அவங்க மனுஷனாகவே நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க, மற்றவங்கள லவ் பண்ண மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அந்த சைல்டுக்கு வந்து நாலேஜ் நம்ம கொடுக்கும் பொழுதே லவ்வோட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதான் அலாங் வித் நாலேஜ் வந்து வி ஹாவ் டு கிவ் தம் குட் லவ் அண்ட் கேர், ஹியூமனிட்டி பற்றியும் நம்ம சொல்லணும், அந்த குட்னஸ், அந்த கைண்ட்னஸ் பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த சைல்டை வந்து நம்ம இன்டகிரேட்டடாக எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து எல்லா டைமென்ஷன்லேயும் அவங்கள வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கரிக்குலமுடைய நோக்கம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் எஜுகேட்டர். எஜுகேட்டர்னால் நம்ம தான் டீச்சர். டீச்சர் எப்படி இருக்கணும்? டீச்சர் ஷுட் பி அ கைட் அண்ட் குரு அண்ட் ஹீ ஷுட் ஸ்டிமுலேட் த சைல்டு இன் ஆல் ஆஸ்பெக்ட். சைல்டை வந்து எல்லா விதத்துலேயும் தூண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நாம் இருக்கணும். நம்ம சைல்டோடைய சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சைல்டை வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களால ஏன் கிளாஸில் லிசன் பண்ண முடியல, என்ன ப்ராப்ளம், நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு பர்சனாக நம்ம இருக்கணும். சைல்டை நம்ம வந்து ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் படிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தணும். ஸோ அந்த அவங்க ரெஸ்ட்ரிக்டடாக இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக அந்த என்விரான்மெண்ட்டில் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், நம்மக்கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கும், டவுட்ஸை கேட்குறதுக்கும் அவங்க தயங்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் தென் வி ஷுட் நோ எலிமெண்ட்ரி சைக்காலஜி டு ஹேண்டில் த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பெரிய பெரிய சைக்காலஜிக்கலாக விஷயங்கள் படிக்கலைனாலும் எலிமெண்ட்ரி லெவல்லையாவது அந்த ஒரு பிள்ளையோடைய மைண்டை ரீட் பண்ணுற அளவுக்காக நமக்கு ஒரு சின்ன அளவுக்கு சைக்காலஜி நம்ம படிச்சிருக்கணும் டீச்சர்ஸான நம்ம. ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர், பயாசஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ். கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும். அண்ட் அங்கே எந்த ஒரு பயாசஸும் இருக்கக்கூடாது. எந்த ஆஸ்பெக்ட்லேயோ, கேஸ்ட்லேயோ, இல்லை அவனுடைய ரிலீஜியனோ, இல்லை அவனோட ஸ்கின் டோனோ, எதுலேயுமே நம்ம வந்து அவனை வந்து பிரிவுபடுத்தி பார்க்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அண்ட் இந்த ட்ரெடிஷன் வைஸும் நம்ம அவனை பிரிக்கக்கூடாது. எந்த ஒரு இதுலேயும் யாரையும் பிரித்து பார்க்காம எல்லாரையும் ஈக்குவலாக நடத்தணும். அது ஒரு எஜுகேட்டருடைய கடமை. அண்ட் தென் ப்ரொவைட் ரைட் எஜுகேஷன். நம்ம ஆல்ரெடி அவர் சொன்னது மாதிரி ரைட் எஜுகேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த சைல்டுக்கு என்ன திங்க் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் டு மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி டு பிரிங் அப் தி இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். அந்த சைல்டுக்கு வந்து இன்ட்ரென்சிக்கான மோட்டிவேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இன்ட்ரென்சிக்னால் அவனுக்கு உள்ளேயே மோட்டிவேட் ஆகிற மாதிரி. இப்போ யாருமே அவனுக்கிட்ட இல்லைனாலும் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி சிச்சுவேஷனை உருவாக்கணும். யாரோ வந்து அவனை மோட்டிவேட் பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் தான் அவனை வந்து முன்னேற்றும் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. ஹீ ஷுட் மோட்டிவேட் ஹிம்செல்ஃப். அதுதான் நம்ம வந்து இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து ரிவார்டு கொடுத்தா தான் நான் படிப்பேன், அந்த மாதிரியெல்லாம் அவங்கள வந்து பழக்காமல் அவங்களுடைய லைஃப்காக அவங்க படிக்கணுங்கிறது அவங்கள உணர்த்துறது தான் இந்த இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங் ஆஸ் வெல் அஸ் மோர் எக்ஸ்ப்ளோரேஷன். நிறைய விஷயங்கள் புதுசாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும், லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணி வெளியே வரதுன்னு சொல்லிக் கொடுக்குறதும் ஒரு எஜுகேட்டருடைய கடமை. அண்ட் இந்த ஜிது கிருஷ்ணமூர்த்தியோடைய ஃபிலாசபியில் அவர் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஹியூமனிசம், இண்டிவிஜுவலிசம், யூனிவர்சலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம். அண்ட் தென் ஸ்கூல் அப்படிங்கிற பிளேஸ் எப்படி இருக்கணும்னா, அக்கார்டிங் டு ஜிது கிருஷ்ணமூர்த்தி, ஸ்கூலில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஓகே, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி லெஸ். கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் போதும். இந்த கேம்பஸ் எப்படி இருக்கணும்? ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் ஜாய்ஃபுல். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக, நல்ல ஃபன் அண்ட் லவ்வோடு இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி ஃபியர்லெஸ். கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபியர் இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு சைல்டையுமே அங்கே வந்து யாரும் ஒதுக்கி வைக்கவோ, இல்லை அவனுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவனை வந்து கிண்டல் பண்ணவோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ் அண்ட் கம்பேஷன் இருக்கணும். அண்ட் தென் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. ஸ்கூலுக்கு போகக்கூடிய சைல்டு வந்து ஹோலிஸ்டிக்காக டெவலப் ஆகி இருக்கணும். அண்ட் தென் அவே ஃப்ரம் சோஷியல் ஈவில்ஸ். அண்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து சைல்டை ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கணும். ஹோலிஸ்டிக்னால் கம்ப்ளீட். ஓகே, ஸோ அவனுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த ஸ்கூலில் நடக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் ஃப்ரீ ஆஃப் கம்பேரிசன் அண்ட் காம்படிஷன். சைல்டுக்கு நடுவில் கம்பேரிசனும் காம்படிஷனும் இருக்கக்கூடாது. தே ஷுட் பி அவே ஃப்ரம் சோஷியல் ஈவில்ஸ் அண்ட் ஷுட் நாட் சப்போர்ட் எனி ஐடியாலஜி. எந்த ஒரு ஐடியாலஜியும் அந்த ஸ்கூல் வந்து பேஸ் பண்ணி நடக்கக்கூடாது. எந்த ஒரு ரிலீஜியனையும் அந்த சைல்டுக்கு வந்து நம்ம புகட்டக்கூடாது. எஜுகேஷன் ஃபார் ஹியூமனிட்டி அண்ட் குட்னஸ். அண்ட் தென் ஷுட் எம்ஃபசிஸ் ஆன் டிஸ்கஷன் மெத்தட் அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் மெத்தட். எஜுகேட்டிங் த ஹோல் பர்சன். ஸோ அந்த பர்சனை வந்து எல்லா லெவல்லையும் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். லைக் ஃபார் பிரிங்கிங் அப்
குட் சொசைட்டி, ஹியூமனிட்டி அண்ட் நேச்சர். ஸோ அவனை வந்து ஹியூமனிஸ்டிக் பர்சனாகவும், சொசைட்டியில் ஒரு குட் பர்சனாகவும், நல்ல நேச்சரை விரும்பக்கூடிய ஒரு பர்சனாகவும் நம்ம உருவாக்கணும். And then, while under the guidance of Theosophical Society, Krishnamurti wrote the book in 16 years of age. அவருடைய 16 வயசில் வந்து அவர் ஒரு புக் எழுதுகிறாங்க. அந்த புக் வந்து அந்த திசோஃபிக்கல் சொசைட்டியில் இவர் ஹெட்டாக இருக்கும்போது எழுதுனது. ஓகேவா? அதில் வந்து இவங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நேமை வந்து யூஸ் பண்ணலை. அதில் யூஸ் பண்ண அந்த பென் நேம் வந்து ஆல்சயோன் அப்படிங்கிற ஒரு நேம். அண்ட் அந்த புக்குடைய பெயர் வந்து அட் த ஃபீட் ஆஃப் தி மாஸ்டர், குருவின் காலடியில் அப்படின்னு. ஓகேவா? ரெண்டாவது நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. லைக் லெட்டர் டு ஸ்கூல், த நாய்ஸி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு புக்கு. நாய்ஸி சைல்டை வந்து அவங்களுக்கு வந்து சைலண்ட் மைண்டை நம்ம எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா, when the child starts to do something. ஒரு நாய்ஸி சைல்டு இருக்குது, அவங்க மைண்டை நம்ம எப்படி சைலண்ட் ஆக்க முடியும்னா, நம்ம அவங்கள வந்து ஏதாவது ஒர்க் கொடுத்து என்கேஜ் பண்ணும் பொழுது அது வந்து அந்த சைல்டு வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கிற எஸ்ஸே தான் இந்த நாய்ஸி சைல்ட் அண்ட் சைலண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பப்ளிகேஷன் த சாங்ஸ் ஆஃப் லைஃப், ஃப்ரீடம் ஃப்ரம் த நாலேஜ், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எஜுகேஷன் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம வந்து கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம், ஜிது கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னா எஜுகேஷன் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வரும். பட் இது ஃபர்ஸ்ட் புக் கிடையாது. இதை வந்து ஜிது கிருஷ்ணமூர்த்தி பப்ளிஷ் பண்ணலை, வேறு ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால் அது ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷ் ஆன புக் அப்படின்னு வந்திருக்கு. பட் ஜிது கிருஷ்ணமூர்த்தி ஃபர்ஸ்ட்டு எழுதின புக் வந்து அட் த ஃபீட் ஆஃப் தி மாஸ்டர், குருவின் காலடியில் அப்படிங்கிற புக் தான். அது வந்து 16 இயர்ஸில் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எஜுகேஷனிஸ்ட் பற்றி தான் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்கமிங் போர்ஷன்ஸை படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.